Hello everyone. So date பார்த்தீங்கன்னா 18th November, time வந்து 9:04 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம் வீக்லி கவுண்டர். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் 38,139 இருக்குது. ஸோ நம்ம அடுத்த மணி எடுத்துக்கணும், அதாவது 38,100 கால் ஆப்ஷன் அண்ட் 38,100 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிறோம் அமி ஃபீல்டில். ஸோ தென் பேக் ஃபில் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பேக் ஃபில் பண்ணால் நமக்கு அமி ப்ரோக்கர் சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். தென் சிம்பிளை காப்பி பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள் காப்பி பண்ணிவிட்டு ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன்று வந்து கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ சி பதில் பி இங்கே மாற்றணும். ஸோ க்ளோஸ் டைம் வந்து 9:15 வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோபோவில் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ போகணும், கொடுத்து கீழே எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் வந்து MIS, கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 30,100, நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து 100, லாட் சைஸ் வந்து 25. ஸோ யூஸ்வலாக நம்ம தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து 100 லாட்ஸ் பண்ணுவோம். ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து 40 லாட்ஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ இன்றைக்கி வந்து 100 லாட்ஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் வந்து உங்களுக்கு 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. ஸோ பேஸ்ட் அந்த ப்ரீமியம் மாறும் உங்களுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் வந்து 600 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15,000 தேவைப்படும். ஸோ அதேமாதிரி ப்ராஃபிட் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 500 ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா வந்து 5,000 ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து 100 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 50,000 செட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ 50,000 செட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் 50,000 ரீச்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ ஃபியூச்சரில் பை வருதுன்னா வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும், ஃபியூச்சரில் செல் வருதுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பை மட்டும் பண்ணணும், செல்லிங் பண்ணாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம 30 மினிட்ஸில் நம்ம ட்ரேடிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஆகுது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பை என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ 18,000 பக்கத்தில் லாஸ் இருக்குது இப்போ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது தெரியும். திரும்ப ட்ரேடிங் முடியப்போ பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோபோ செட் பண்ணிட்டு நீங்கள் அவங்க ஒர்க் பார்க்கலாம். ஸோ அதையும் ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 10,000 பக்கத்தில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 20,000 பதில் வந்துருக்கு இப்போ 35,000. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு இப்போ. ஓகே, ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 50,625 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரி இன்றைக்கி வரல. ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 198.6 பை பண்ணியிருக்கோம் 917. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 218.85 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ 40 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம ட்ரேடிங் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 50,625 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் ஏதாச்சும் டவுட்டு தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விஷயம். தேங்க்யூ.